வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இறை மதன். மிக்க மகிழ்ச்சி. 7 நாள் மெய்யுணர்வு மையம் ட்ரூ ரியலைசேஷன் சென்டர் அவங்களோட 7 நாள் மெய்யுணர்வு அனுபவ பயிற்சி முகாமிற்கு போயிருந்தேன். காஞ்சிபுரத்தில் ஏஜேஎஸ் மஹாலில் அந்த நிகழ்வு நடந்தது. பட் எவ்வளவுதான் சொன்னாலும் அந்த முழு பயிற்சியை பற்றி உங்களுக்கு சொல்ல முடியாது. அந்த பயிற்சி அதில் ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, அது ஒரு அனுபவ பயிற்சி முகாம். அவங்க அப்படித்தான் போட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ்டு பிராக்டிஸ் அது. நம்ம நிறைய விஷயத்த தத்துவமா கேட்கிறோம். பட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதானே அந்த சேஞ்ச் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். நம்மளோட பிராக்டிஸ்லயே நிறைய ஜீவகாந்தத்தை பத்தி பேசுவாங்க. ஆனா கைகள் அந்த காந்தத்தை வச்சு காமிப்பாங்க பாருங்க. அப்ப நமக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கும். ஓ, என்னடா நமக்குள்ள ஒரு பவர் இருக்குன்னு. அந்த மாதிரி இது ஒண்ணு. ஆனா அந்த 7 நாள் பயிற்சி முழுக்க முழுக்க அனுபவ பயிற்சி தான். ஒரு விஷயத்த சொல்ல வந்தாங்கன்னா விஷயத்த சப்ஜெக்டா சொல்றது இல்ல, அத பிராக்டிஸா பண்ண வைக்கிறாங்க. ஒரு தடவை அனுபவ அறிவுல பதிஞ்சிருச்சுன்னா அது வாழ்நாள் முழுக்க நமக்கு மறக்காது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் அந்த பயிற்சியினுடைய நான் அனுபவிச்ச முதல் பெனிஃபிட். ஒரு மனித வாழ்க்கையினுடைய உயிர் நாடி எதுல இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா உறவுகள்ல தான் இருக்கு. நீங்க என்னதான் காசு, பணம், சொத்து, சுகம் எல்லாமே இருந்தாலும் உறவு அப்படிங்கிற ஒரு விஷயம் சரியா அமையல அப்படின்னா இத்தனையும் கிடைச்சு பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு பாருங்க, நம்ம உலகத்துல எத்தனை குடும்பங்கள் சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணவங்க எல்லாரையுமே கூட அந்த வகுப்புல உட்கார வைங்க. 7வது நாள் முடிஞ்சு போறப்ப அத்தனை பேரும் டைவர்ஸ் தூக்கி வீசிட்டு ஒன்னா போகல அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்கிறேன். ஒவ்வொரு கணவன் மனைவியும் தம்பதியா இந்த பயிற்சியை மட்டும் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்துல வாழ்நாள் முழுக்க சண்டை வராம இருக்கிறதுக்கான அத்தனை விஷயங்களையும் அனுபவமா அவங்க பெற்றுவாங்க. சரிங்களா? மகரிஷி சொல்லுவாங்க, குடும்ப அமைதியை இழந்து பெறுவது ஞானமே ஆயினும் அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சரிங்களா? அப்ப குடும்ப அமைதியை தக்க வைக்கணும்னு மகரிஷி அவ்வளவு சொல்லியிருக்கிறாங்க. மனுஷன் மாற்றத்தை யார் சொன்னா சரியா இருக்கும்னா அவன் சொல்றதை விட, அவனை சுற்றி இருக்கிறவங்க சொல்றதை விட அவனோட வாழ்க்கை துணை சொன்னா சரியா இருக்கும்பாங்க. சரிங்களா? அது என்னோட ஒய்ஃபே சொன்னாங்க, என்ன இவ்வளவு மாறிட்டீங்க அப்படின்னு. மகரிஷி அவங்க கடைசியா என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த தற்சோதனைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தற்சோதனை நம்முடைய எண்ணங்களை நல்லா வச்சுக்கிறது, ஆசைகளை சீரமைத்துக்கிறது, சினத்தை தவிர்ப்பது, கவலையை ஒழிப்பது, இந்த 4 விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு அத்தனை தடவை சொல்லுவாங்க மகரிஷி. ஆனா அந்த மெய்யுணர்வு மைய வகுப்புல அதை ரொம்ப ஆழமா புரிய வச்சாங்க. நான் 20 வருஷம் இதுல இருந்ததால எனக்கு பெரும் மாற்றம் வந்துதான்னு எனக்கு தெரியல. பட் அங்க வந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரும் மாற்றம். குறிப்பா அந்த குடும்பத்துல அன்பு அப்படிங்கிறது, இப்ப வேதாத்திரி மகரிஷிட்ட அறிவு ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். அதனாலதான் அவர் அறிவு திருக்கோவில்னு பேர் வச்சிருப்பார். பட் அறிவின் உயர்ந்த நிலையில அதுதான் அன்பாகவும் இருக்கிறது. ஏன்னா இறைவன் அறிவுமயமானவன், இறைவன் அன்புமயமானவன் நம்ம ரெண்டுமே பார்த்திருக்கிறோம். ரெண்டையுமே பிரிக்க முடியாது. சரிங்களா? இறைவன் அன்பும் கருணையுமானவன் மகரிஷி பேசியிருப்பாங்க. அப்ப அந்த அன்பு அப்படிங்கிறது என்ன? அன்புதான் சிவம்னு சொல்றோம். பட் அன்பை நம்ம உணர்ந்திருக்கிறோமா அப்படின்னு கேட்டா நான் உணரல. நீங்க எப்படின்னு தெரியல. பட் அந்த வகுப்பு 7 நாள் மெய்யுணர்வு மைய வகுப்பு முழுக்க முழுக்க அன்பினுடைய அடிப்படையில தான் அதை கட்டமைச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா அந்த ப்ரோக்ராம டிசைன் பண்ணியிருக்காங்க. 2வது பெற்றோர் மாணவர்களுக்கான ஒரு உறவு. அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இருக்கிற சொசைட்டில. ஏன்னா அங்க சின்ன வயசு பசங்கலாம் வந்திருந்தாங்க. 14 வயசு, 13 வயசு, 15 வயசு. அவ்வளவு கிளாரிட்டியா, அனுபவபூர்வமா பெற்றோருடைய முக்கியத்துவத்த அவங்களுக்கு புரிய வைக்கிறது இருக்குதே, ஒவ்வொரு பையனும், பொண்ணும் கண்ணீர் வடிப்பாங்க. அந்த அளவுக்கு அது ஆழமான ஒரு நிகழ்வ அவங்க ஏற்படுத்துறாங்க. சரிங்களா? ஒரு பெற்றோருடைய முக்கியத்துவத்த அதுக்கு மேல சொல்ல முடியுமான்னு தெரியல. அதே போல அப்ப மாணவர்களுக்கு மட்டும் தானா? அவங்க மட்டும் தான் மாறுவாங்க. இல்ல, பெற்றோருக்கு அதை விட அதிகமான விஷயம். ஏன்னா இன்னைக்கு மாணவர்கள் கெட்டு போறதுக்கு காரணமே பெற்றோர்கள் தான்.
இது எதுவுமே தவறுன்னு சொல்ல முடியாது. நமக்கு எதை எதையோ சொல்லிக் கொடுக்கிற சமுதாயம் என்னுடைய குழந்தைகளை எப்படி பராமரிக்கணும்னு என்கிட்ட சொல்லிக் கொடுக்கல. அங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. நான் ஒரு ஆசிரியரா இருந்து உங்களுக்கு சொல்றேன். நான் ஏதோ புதுசா போய் அட்டன் பண்ணிட்டு வரல. 18 ஆண்டுகளா இந்த ஆன்மீகத்துல மகரிஷியோட பயிற்சி கூட பல ஆசிரியருடைய பயிற்சிகளை சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கிற ஒரு ஆசிரியரா இருந்து சொல்றேன். இது அவ்வளவு வேல்யூவானது. அப்போ ஒவ்வொரு பெற்றோரும் இந்த வகுப்பு அட்டன் பண்ணணும். ஒவ்வொரு கணவன் மனைவி அட்டன் பண்ணணும். குறிப்பா மாமனார் மாமியார் அவங்க எவ்வளவு பேர் நிம்மதி இல்லாம இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு புரிதல் வேணும்னா இந்த பயிற்சி அட்டன் பண்ணணும். ஒவ்வொரு மாணவர்களும் இந்த பயிற்சி அட்டன் பண்ணணும். இதுல ரொம்ப முக்கியம், உன்னோட வாழ்க்கையோட இலக்கு என்ன, உன்னோட குறிக்கோள் என்ன. அங்க வந்திருந்த 100 பேர் 105 பேர் கலந்துகிட்டோம். குறிக்கோள் வச்சிருந்தவங்க 2 பேர் தான். சொல்லுங்க, எப்படி வாழ்க்கையில ஜெயிக்க முடியும்? சரி, அப்ப குறிக்கோள்னா என்ன, அது எப்படி அமைக்கணும்? எக்ஸலண்டான சார்ட். இது எப்படி சொல்றது, அதைய இதுக்கு மேல யாரும் சொல்ல முடியாதுங்கிற மாதிரி ஒரு பிளான். சரிங்களா? அவ்வளவு அக்யூரேட்டா அது எப்படி நீ அடையிறது, நீ நினைத்ததை அடையும் ரகசியம்னு எத்தனையோ சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதற்கெல்லாம் பிளான் பண்ணி அங்க கொடுக்குறாங்க. நம்ம என்ன நினைச்சாலும் அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? அது எப்படி பர்ஃபெக்டா அதை அடையிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற விபரத்தை மிக தெளிவாக நமக்கு அதை சொல்லி கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்ப இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. நான் பேசணும்னா நிறைய அதை பத்தி பேசிட்டே இருக்கலாம். வகுப்பு ரொம்ப ரொம்ப ஜாலியா போகும். அதை விட ரொம்ப முக்கியம் அது, இல்லையா? 7 நாள் போய் உட்காரணும்னா அது சாதாரண விஷயம் அல்ல. அவர் சிவசாமி ஐயா ஒரு மல்டி டேலண்டட் பர்சன். அதான் இயற்கை, இறை, குரு ஏதோ அவங்களுக்கு ஒரு பெரிய ஆசிகள் கொடுத்துருக்காங்க. ஏன்னா காலையில் 9 மணிக்கு தொடங்கி ஒரு நாள் இரவு 9 மணி வரைக்கும் நிறுத்தாம பேசுறாரு. சரிங்களா? ஏன்னா அந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால நான் சொல்றேன். ஒரு 3 நாள் நின்று பேசணும்னாலே ஒரு மாதிரி இருக்கும் நமக்கு. சரிங்களா? ஆனா 7 நாள் அந்த ப்ரோக்ராம் அவர் பண்றாரு அப்படின்னா மிகப்பெரிய சக்தி அங்க வேலை செய்யுது. சாதாரணமான விஷயம் அல்ல. அதே போல ஒரு கர்மா பத்தி ஒரு விளக்கம் பாருங்க. கர்மா அக்கவுண்ட் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சரிங்களா? நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பேங்க் அக்கவுண்ட் இருக்கோ இல்லையோ, கர்மா அக்கவுண்ட் இருக்கு. அந்த கர்மா அக்கவுண்ட் யார் ஒருத்தர் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வர்றாரோ அவர் இந்த பிறவியில எல்லா துன்பத்திலிருந்து விடுபட்டு இறை உணர்வை பெற்றுடுவார். பேரின்பத்தை அடைந்துருவார். அந்த ஆனந்த நிலையை அடைஞ்சிருவார். அது அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்டா நமக்கு முன்னாடி கண்ணு முன்னாடி காமிச்சாங்க. எனக்குள்ள இருக்கிற பல விஷயங்களுக்கு எனக்கு வந்து மாற்றம் கிடைச்சிருக்கு. எனக்குள்ள இந்த பல கேள்விகளுக்கு அங்க விடை கிடைச்சிருக்கு. ஏன்னா நான் எந்த இடத்துல தப்பு பண்றேங்கிறது பல இடங்கள்ல சுட்டி காட்டினாங்க. என்னோட தவறு என்ன, சரிதானுங்களா? நான் பலரை குறை பேசிட்டு இருந்திருக்கேன். குறை பேசக்கூடாதுன்னு பேசிட்டு இருந்திருக்கிறேன். ஆனால் அங்க போனதுக்கு அப்புறம் தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், மறுபடியும் நான் சொல்றேன், அது பேச்சு இல்லை, அது உங்களுடைய அனுபவம். என்னோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த நிகழ்வு ஏற்படுத்தி இருக்கு. அது போல உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கணும். அதனால நான் உங்க எல்லாருக்கும் கேட்டுக்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த மெய்யுணர்வு பயிற்சி மையம் சிவசாமி ஐயா நடத்தக்கூடிய 7 நாள் மெய்யுணர்வு அனுபவ பயிற்சி முகாம்ல தயவு செய்து 12 வயதுக்கு மேற்பட்ட எல்லாருமே அந்த பயிற்சியை எடுத்துக்கலாம். அது சென்னை, காஞ்சிபுரம் போன்ற இடங்கள்ல நடக்குது. சரி, கூடிய விரைவில் இன்னும் தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா இடத்துலையும் நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க தயவு செய்து எல்லோருமே ஒரு முறை அந்த அனுபவ பயிற்சிக்கு போயிட்டு வாங்க. சரிங்களா? இப்ப நான் சொல்றது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கலாம். இது நான் பல பேருடைய அனுபவத்துல கேட்டிருக்கேன். எங்களோட அன்பர்களே நிறைய பேர் இப்ப சொல்றாங்க, ஐயா நான் ஐயாவோட பயிற்சியெல்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். மலேசியால இருந்து நிறைய பேர் நம்ம இறை சாதனை மார்க்கத்தில் இருக்காங்க. அவங்க எல்லாம் சொல்றாங்க, அந்த பயிற்சி அவ்வளவு சூப்பரா இருக்கும். எனக்குள்ள பல திறமைகள் வெளிப்பட்டது அதுலதான். என்னோட தவறுகளை எல்லாம் நான் கண்டுபிடிச்சு மாற்றிக்கிட்டது அங்கதான் அப்படின்னு சொல்லி அவ்வளவு விஷயம் சொல்றாங்க. அதனால உங்களோட லைஃப்லயும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த வகுப்பு நிச்சயமா ஏற்படுத்தும்னு நான் நம்புறேன். அதனால நீங்க எல்லோருமே அந்த நிகழ்வுல கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி
கேட்டுக்கிறேன். மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.